ஓம் சாந்தி. 2/6/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்ட் 18/1/2000 மதுபன். தாதியுடல சிவபாபா பிரம்மா பாபா இருவருமே அவதரிச்சு சொன்ன முரளி இது. பிரம்மா பாபாவுடைய அவ்யக்த தினம் அன்னைக்கு 18 ஜனவரி அன்னைக்கு இந்த முரளி சொல்லியிருக்கார் பாபா. தலைப்பு வந்து பிரம்மா பாபாவிற்கு சமமாக தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையினுடைய வைப்ரேஷன் என்ன அலைகளை உலகில பரப்புங்கள் சொல்லி பாபா நமக்கு சொல்றாங்க. பிரம்மா பாபாவுக்கு சமமா அவர் எப்படி சாக்காரத்துல இருக்கும்போது சேவை, தியாகம், தபஸ்யா அவருடைய எல்லாத்தையும் தியாகம் பண்ணாரு, உள்ள தபஸ்யா பண்ணாரு, சேவையினுடைய வைப்ரேஷனை உலகம் முழுக்க பரப்புனாரு. அது மாதிரி நீங்களும் இருங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா. சொல்றாங்க, இன்று மிகவும் சக்தி நிறைந்த பாப்தாதா தன்னுடைய சக்திசாலி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வந்து சக்தி நிறைந்த பாப்தாதா வந்து நம்ம எல்லாரையும் நம்மளும் சக்திசாலி குழந்தைகளா பார்த்துட்டு இருக்கிறாரு. இன்றைய தினம் நினைவு நாளாக இருப்பதுடன் சக்திசாலியான நாளாகவுமே இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இன்னைக்கு 18 ஜனவரி பிரம்மா பாபாவுடைய நினைவு நாளாக இருப்பதோட சக்திசாலி நாளாகவும் இருக்குது சொல்றாரு. இன்றைய தினம் அனைத்து குழந்தைகளுக்குமே சர்வ சக்திகளையும் மனம் விரும்பி கொடுக்கும் தினம். அதாவது உயிலாக உலகில் உள்ள அநேக விதமான வில், அதாவது உயில் இருக்கும் சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா பிரம்மா பாபா வந்து சர்வ சக்திகளையும் மனம் விரும்பி நமக்கு கொடுக்கிற தினமா 18 ஜனவரினாலே நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அதே அந்த அவ்யக்த தினம் அப்படியே நம்ம அமைதியா இருப்போம். நமக்கு பாபா நிறைய சக்தி கொடுப்பாரு. அன்றைய நாள் முழுதுமே நம்ம யோகா பண்ணிட்டு இருப்போம். பாபா அன்னைக்கு நம்ம சர்வ சக்திகளையும் உயிலா நமக்கு கொடுக்கறாரு. ஆனா உலகில பாத்தீங்கன்னா அநேக விதமான உயில்லாம் இருக்கும் இல்லையா. ஆனா பிரம்மா பாபா தந்தையிடமிருந்து கிடைத்த அனைத்து சக்திகளையும் குழந்தைகளுக்கு உயில் எழுதி கொடுத்து விட்டார். பாபா வந்து அவங்க உலகத்துல வந்து வீடு வாசல் எல்லாம் உயில் எழுதி வைப்பாங்க. இங்க நமக்கு பிரம்மா பாபா என்ன உயில் எழுதி வச்சிருக்கிறாரு, தந்தையிடமிருந்து கிடைத்த சிவபாபாவிடமிருந்து கிடைத்த எல்லா சக்திகளையும் குழந்தைகளுக்காக பாபா உயில் எழுதி கொடுத்துட்டாராம். இந்த மாதிரி ஆன்மீக உயிலை வேற யாருமே எழுதி கொடுக்க முடியாது சொல்லி பாபா சொல்றாரு, சிவபாபா சொல்றாரு. இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு உயில் எழுதி கொடுப்பாங்களா? சர்வ சக்திகளையும் உங்களுக்கு வில் பவரா கொடுத்துட்டாரு, உயிலா கொடுத்துட்டாரு சொல்லி சொல்றாரு. தந்தை சிவபாபா பிரம்மா பாபாவை ஸ்தூலமாக இவ்வுலகில் பொறுப்பாளர் ஆக்கினார். சிவபாபா வந்து பிரம்மா பாபாவோட அவதரிச்சு அவருக்கு பிரம்மான்னு பேர் வச்சு அவரை ஸ்தூலமா சாக்காரத்துல உலகத்துல இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு ஸ்தாபனை காரியத்துக்கு பொறுப்பாளரா ஆக்குனாரு. மேலும் பிரம்மா பாபா குழந்தைகளுக்கு பொறுப்பாளர் ஆகுக என்ற வரதானத்தை தந்து உயில் செய்து கொடுத்தார். மேலும் பிரம்மா பாபா என்ன பண்ணிட்டாரு, குழந்தைகளுக்கு நம்ம குழந்தைகளுக்கு நமக்கு ஒரு வரதானம் கொடுத்துட்டாரு, பொறுப்பாளர் ஆகுக என்ற வரதானத்தை நமக்கு உயில் செய்து கொடுத்துட்டார். இந்த வில் குழந்தைகளுக்கு சகஜமாக சக்திகளின் அனுபவத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றது. பாபா கொடுத்த இந்த வில் பவர் தான், இந்த உயில் தான் நமக்கு சகஜமாக சக்திகளின் அனுபவத்தை சேவிச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. ஒன்று தன்னுடைய முயற்சி மூலம் சக்திகளின் பிராப்தி அடைஞ்சிருக்கிறாங்க. நம்மளே முயற்சி பண்ணி பாபாட்ட சக்தி அடையறோம். இது பிரபுவின் உயில் மூலம் கொடுப்பினை சொல்லி சொல்றாரு. இது பாபாட்ட சிவபாபாட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. இது பிரபுவின் வரதானம். இந்த பிரபுவின் வரதானம் நடந்து கொண்டிருக்கின்றது சொல்லி சொல்றாரு. இது வந்து சிவபாபாவுடைய வரதானம். அந்த சிவபாபாவுடைய வரதானம் நடந்து கொண்டிருக்கிறது நடைமுறையில. வரதானத்தில் முயற்சி செய்வதற்கான கடின உழைப்பு இருப்பதில்லை சொல்லி சொல்றாரு. நீங்க ஒண்ணு வந்து வரதானமா வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, கடின உழைப்பே இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. வரம் வாங்கி வந்த குழந்தைன்னுலாம் சொல்லுவாங்க. நான் போன ஜென்மத்துல ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன், அதனால இந்த குழந்தை பிறந்திருக்கு, எனக்கு வரமா வந்திருக்கு இந்த குழந்தைன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் எந்த கஷ்டமுமே படாம எனக்கு கடவுளால இந்த குழந்தை கிடைச்சிருக்குலாம் இந்த பக்தியில சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி பாபா சொல்றாரு, இப்ப நிறைய வரதானங்கள் பாபா கொடுத்துருக்காரு. எதுக்காகனா அந்த வரதானத்தை யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ண முயற்சி வந்து சுலபமாயிடும், கடின உழைப்பே உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நம்ம தான் அதை யூஸ் பண்றதே இல்லை. டெய்லியுமே வரதானம் கொடுக்குறாருல, சகஜ முயற்சியாளர் ஆகுக, சர்வ சக்திவான் ஆகுக அப்படின்லாம் கொடுக்குறாரு இல்லையா. நேற்று கூட எப்போதும் மகிழ்ச்சியானவர் ஆகுகன்ற வரதானம் கொடுத்துருக்கிறாரு. அந்த மாதிரி அதெல்லாம் எடுத்துட்டு அது நான் தான்ட்டு அப்படியே அந்த ஸ்வரூபத்துல கொண்டு வந்துடணும். அப்போ வந்து உங்களுக்கு முயற்சியே கடின உழைப்பே இருக்காது சொல்லி சொல்றாரு. ஆனால் சுலபமாக மற்றும் இயல்பாகவே கருவியாக்கி நடத்தி கொண்டிருக்கின்றனர். இப்ப 2 பேருமே நம்மளை வந்து ஈஸியா இயல்பாகவே கருவியாக்கியிருக்காங்க. கருவியாக்கி அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அன்று எதிரில் கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. பிரம்மா பாபா அங்க சாக்காரத்துல இருக்கும்போது எதிரில் கொஞ்சம் பேர் 350 பேர் தான் இருந்தாங்க. அவங்கள வச்சுதான் பாபா வந்து காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனால் பாப்தாதாவிடமிருந்து விசேஷமாக பிரம்மா பாபாவிடமிருந்து விசேஷமாக இந்த வில் கிடைத்தது.
ஆனா வந்து இப்ப பிரம்மா பாபாட்ட இருந்து அந்த வில் கிடைச்சது. மேலும் எந்த குழந்தைகளுக்கு தந்தை வில் செய்திருந்தாரோ அந்த அனைத்து குழந்தைகளுமே யாரு, ஆதி ரத்தினங்கள் மற்றும் சேவையின் பொறுப்பில் இருந்த குழந்தைகள் நல்ல முறையில காரியத்துல ஈடுபடுத்தினார்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார். அந்த காலத்துல பிரம்மா பாபா பிரகாஷ் மணி தாதி கையில போகும்போதே அவங்க கை மேல இவர் கையை வச்சு ஃபுல்லா அந்த வில் பவரை கொடுத்துட்டு போயிட்டாரு. சக்திகளை கொடுத்து இந்த இயக்கத்தை அடுத்து அவங்க எப்படி நடத்தணுன்றதுக்கு சக்தி கொடுத்துட்டு போயிட்டாரு. அதனாலதான் தாதி வந்து எந்த கவலையுமே படல. அடுத்து அவங்க அதை எடுத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம்ல இருந்தவங்க எந்த குழந்தைகள்லாம் பாபாக்கு தந்தை வில் செய்திருந்தாரோ எல்லா குழந்தைகளுமே ஆதி ரத்தினங்கள் அந்த காலத்துல எல்லாருமே இருந்தாங்க இல்லையா, மன்மோகினி தாதி, பிரகாஷ் மணி தாதி, அதுக்கப்புறம் ஜானகி தாதி, குல்சா தாதி மற்றும் நிறைய பேர் இப்ப கூட இருக்காங்க இல்லையா, எல்லாருமே வந்து எல்லா தாதிகளும் ஆதி ரத்னங்கள். அவங்க சேவையின் பொறுப்புல இருந்த குழந்தைகள். அவங்க நல்ல முறையில காரியத்துல ஈடுபடுத்தினாங்க என்பதை பாப்தாதா பார்த்தாரு. மேலும் அந்த உயிலின் காரணமாக இந்த பிராமண குடும்பம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது சொல்லி சொல்றாரு. அவர் கொடுத்த அந்த சக்தியின் சர்வ சக்திகளை உயிலா எழுதி கொடுத்துட்டாரு, உயிலா நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. அந்த காரணமா தான் இப்ப பிராமண குடும்பமே ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுட்டே போகும். இப்ப எல்லாம் வராங்க இல்லையா, வராத குழந்தைகள்லாம் கூட கடைசி கடை இதுதான்ற மாதிரி எல்லாரும் இப்ப வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாமே பிராமண குழந்தைகள் எங்க போவாங்க, கடைசியில இங்கதான் வருவாங்க. பாபா சொல்றார், குழந்தைகளின் விசேஷத்தின் காரணமாக இந்த வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று இருந்தது சொல்லி சொல்றார். மேலும் இது ஆகி கொண்டு இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாங்க. பொறுப்பாளர் ஆகியிருக்கும் மற்றும் ஒத்துழைப்பு கொடுக்கும் 2 விதமான குழந்தைகளில் 2 விசேஷங்கள் மிக நல்லதாக இருந்தது சொல்லி சொல்றாரு. 2 விதமா பொறுப்பாளர் ஆகியிருக்கிற குழந்தைகள், பாபாக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற குழந்தைகள் 2 விதமா இருக்கிறாங்களாம். அவங்களுக்கு 2 விசேஷங்கள் தான் மிக நல்லதா இருக்குதான். முதல் விசேஷம் வந்து ஸ்தாபனையின் ஆதி ரத்தினமாக இருந்தாலும் சேவையின் ரத்தினமாக இருந்தாலும் சரி, இரு பாலரிடம் குழுவின் ஒற்றுமை மிக மிக நல்லதாக இருந்தது. ஃபர்ஸ்ட் விசேஷம் குழுவினுடைய ஒற்றுமை, எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்க, டீமா ஒற்றுமையா இருக்கிறாங்களே, குழுவுடைய ஒற்றுமை நல்லதாக இருந்தது. யாரிடமும் ஏன் என்ன எப்படி என்ற எண்ணமே இல்லை சொல்லி சொல்றாரு. அந்த காலத்துல எந்த வேலை கொடுத்தாலும் எனக்கு ஏன் இந்த வேலை கொடுக்குறீங்க, என்ன மட்டும் ஏன் அப்படி பண்றீங்க, என்ன டிராமால வந்து நாடகன்ற நிச்சயம் இருந்ததுனால அவங்க எதுவுமே யாரும் கேள்வியே எழுப்பல, ஏன் என்ன எப்படின்ற கேள்வியே எழுப்பலன்னு சொல்றாரு. இன்னொரு விசேஷம் என்ன பார்த்தாருன்னா, ஒருவர் கூறினால் இன்னொருவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த காலத்துல பாருங்க, ஆதி ரத்னங்கள் அவ்வளவு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ஒருவர் சொன்னாங்கன்னா, ஒரு தாதி சொன்னாங்கன்னா இன்னொரு தாதி ஏத்துக்குவாங்க. இந்த அதிகப்படியான சக்திகளின் உயிலின் விசேஷம் வாயுமண்டலத்துல இருந்தது சொல்லி சொல்றாரு. எனவே பொறுப்பாளராகி இருக்கும் ஆத்மாக்களுக்கு பாபா தான் தென்பட்டு கொண்டிருந்தார். அந்த நேரத்துல அந்த பாபா கொடுத்த சக்திகளின் உயில் வந்து அந்த வாயுமண்டலத்துல இருந்தது. ஏன்னா பாபா போகும்போது சர்வ சக்திகளையும் கொடுத்துட்டு போயிருந்தார். அந்த வாயுமண்டலமே மதுபன்ல இருந்தது. அதனால பொறுப்பாளர் ஆகியிருக்கும் குழந்தைகள் எல்லாருக்குமே பாபா தான் தென்பட்டு இருந்தாருன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி நேரத்துல பொறுப்பாளராக ஆகியிருக்கும் குழந்தைகளுக்கு உள்ளபூர்வமாக அன்பை வழங்குகிறார் பாபா. அந்த நேரத்துல வந்து எந்த மாதிரி நேரம், பிரம்மா பாபா போயிட்டாரு, அதுக்கப்புறம் யார் அதை யக்கியத்தை பாத்துக்கிறது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துல பொறுப்பாளரா ஆகியிருக்கிற குழந்தைகளுக்கு உள்ளபூர்வமான அன்பை வந்து பாபா வழங்குகிறார். தந்தையின் அதிசயமும் இருக்கவே இருக்கிறது இல்லையா, ஆனால் குழந்தைகளின் அதிசயமும் குறைந்தது அல்ல சொல்லி பாபா சொல்றாரு. பாபா அதிசயம் செய்யறவர் தான், அவர் செய்வார் தான், ஆனாலும் குழந்தைகள் கூட அதிசயம் செய்யறாங்கன்னு சொல்றாரு. மேலும் அந்த நேரத்தில் குழு நாம் அனைவரும் ஒன்று என்ற ஒற்றுமை தான் இன்று வரை சேவையை வளர்ச்சியடைய செய்து கொண்டிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, ஏன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரையுமே நம்ம எல்லாருமே ஒன்று என்ற ஒற்றுமை, அந்த ஒற்றுமைன்றதுதான் இன்று வரைக்கும் நம்ம சேவையை வளர்ச்சியடைய செய்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. பொறுப்பாளர் ஆகியிருக்கும் குழந்தைகளின் அஸ்திவாரம் உறுதியாக, ஃபவுண்டேஷன் வந்து உறுதியாக இருந்தது. அதனாலதான் இந்த சேவை வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி பாப்பா சொல்றாரு. யாரெல்லாம் அந்த நேரத்துல பொறுப்பாளர் ஆகியிருந்தாங்களோ அந்த குழந்தைகளுடைய அஸ்திவாரம் உறுதியாக இருந்தது சொல்லி சொல்றாரு. அதான் ஆதி ரத்தனங்கள்லாம் ஃபவுண்டேஷனா இருந்தாங்க, தாதி தீதிகள்லாம் அவங்களுடைய அஸ்திவாரம் தான் ஃபவுண்டேஷன் வந்து உறுதியா இருந்தது சொல்லி சொல்றாரு. இன்றைய தினமும் கூட குழந்தைகளின் அதிசயத்தின் பாடலை பாப்தாதா பாடிக்கொண்டிருந்தார். இன்னைக்கு கூட பாக்குறாரு, 2000த்துல பாபா பாக்குறாரு, குழந்தைகளோட அதிசயத்தை பாடிட்டு இருக்கிறாராம். நாலாபுறங்கள்ல இருந்தும் குழந்தைகள் அன்பின் மாலையை அணிவிச்சாங்களாம் பாபாவுக்கு. மேலும் தந்தையும் குழந்தைகளின் அதிசய காரியத்தை புகழ் பாடிக்கிட்டு இருந்தாராம், புகழ் பாடி கொண்டிருந்தாராம். இவ்வளவு காலம் நடக்கும் என்று நினைத்தீர்களா, எவ்வளவு காலம் கடந்து சென்று விட்டது சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இவ்வளவு காலம் நம்ம இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சோமா, எவ்வளவு காலம் ஓடி போயிடுச்சு பாருங்க. அனைவரின் வாயிலிருந்தும் உள்ளத்திலிருந்தும் இப்போது என்ன வருது, செல்ல வேண்டும் என்றுதான் வெளிவந்தது. ஆனால் இப்போது அவ்யக்த ரூபத்தின் சேவை நடக்க வேண்டும் என்று பாப்தாதா தெரிவித்திருந்தார். இப்ப பாபா வந்து
சாக்கார ரூபத்துல பிரம்மா பாபா சேவை பண்ணிட்டாரு. அப்புறம் அவர் அந்த உடலை விட்டு போகும்போது அவ்யக்தமாயிட்டாரு. இப்ப அவ்யக்த ரூபத்தின் சேவை தான் பிரம்மா பாபா செய்யணும், நடக்க வேண்டும் என்று பாப்தாதா சொல்லிட்டாரு. சாக்கார பாபா வந்து காலத்தில் இவ்வளவு பெரிய ஹால் கட்டினாரா பாருங்க. பாபா சொல்றாரு, அவ்யக்தமாயி தான் அவ்வளோ சேவை நடந்திருக்குது. பிரம்மா பாபா இருக்கும்போது கூட, சாகாரத்துல இருக்கும்போது கூட அவ்வளோ ஹால்லாம் கட்டல இல்லையா. ஏன்னா சூட்சுமமான அதிர்வலைகள் அவர் மேல போயிட்ட பிறகுதான் நிறைய அவ்யக்த சேவை நடந்திருக்குது சொல்லி சொல்றாரு. சாக்கார பாபா காலத்துல கூட பெரிய ஹால்லாம், இந்த இப்ப டைமண்ட் ஹாலு, அதுல அவ்வளோ பேர் பாபா மீட்டு வராங்க இல்லையா, அவ்வளோ பெரிய ஹால்லாம் கட்ட முடிஞ்சுதா இல்லை இல்லையா. இப்ப அவர் அவ்யக்தமாயி அவ்வளோ சேவை பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு. அவர் அங்கேயும் போய் இப்ப சேவை தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. சூட்சும லோகத்துல இருந்து எல்லாரையும் தூண்டுதல் கொடுக்கறது, எல்லாரையும் நிறைய குழந்தைகளை வர வைக்கிறது, எல்லா சேவையும் தாதிகள், பர்மா பாபா, தீதி எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பாபாவின் மிக செல்லமான இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் வந்திருந்தனரா. சாக்காரத்துல பிரம்மா பாபா இருக்கும்போது அந்த பாபாவுடைய செல்லமான இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் கூட வரல, இப்பதான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாரு. விசேஷமாக இரட்டை வெளிநாட்டினரும் அவ்யக்த பாலனை மூலமாக தான் ஆன்மீக ஜென்மம் கிடைக்க வேண்டும் என்று கூட இருந்தது. இவ்வளவு அனைத்து குழந்தைகளும் வர வேண்டும் கூட என்று இருந்தது. இப்ப வந்து பாபா அவ்யக்தமான பிறகுதான் இந்த இரட்டை வெளிநாட்டினர், அப்புறம் அவங்களுக்கு ஆன்மீக ஜென்மம் மற்றும் எல்லா குழந்தைகளும், இப்ப நம்ம கூட கடைசியா வந்திருக்கோம்ல, நமக்கு கூட இப்பதான் ஜென்மம் கிடைக்கணும் பாபா மூலமான்ட்டு என்று இருந்தது. எனவே பிரம்மா பாபாவிற்கு தன்னுடைய பௌதீக உடலை விட வேண்டியதாக இருந்தது சொல்லி சொல்றாரு. பாருங்க, பாபா சரீரத்தை எதனால விட வேண்டியது, டிராமா படி பிரம்மா பாபா அந்த போனாதான் 18 ஜனவரியில 69 போனார் இல்லையா. போன பிறகுதான் அவர் அவ்வளவு சேவை பண்ணி எல்லாரும் அந்த இரட்டை வெளிநாட்டினர் மற்றும் மற்ற அனைத்து குழந்தைகளுமே வர வேண்டியதா இருந்தது. அதனாலதான் அந்த உடலை விட வேண்டியதா இருந்தது சொல்லி சொல்றாரு. இரட்டை வெளிநாட்டினருக்கும் நாம் அவ்யக்த பாலனைக்கு பாத்திரமானவர்கள் என்ற போதை இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருக்குமே இப்ப அவ்யக்த பாலனை பாபா நேரடியா பாலனை கொடுத்துட்டு இருக்கிறாரு. மேல இருந்தே சூட்சும உலகத்துல இருந்தே நம்ம எல்லாருக்குமே பாலனை கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த போதை எல்லாருக்குமே இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிரம்மா பாபாவின் தியாகம் விசேஷமாக நாடகத்துல அடங்கி இருக்கிறது. பாருங்க, பிரம்மா பாபாவுடைய தியாகம் வந்து விசேஷமா இருக்குது நாடகத்துல சொல்லி சொல்றாரு. நாடகத்திலே விசேஷமான பார்ட் அவர் நடிக்கிறாரு. அவர் தியாகம் வர அதிகம் பண்ணியிருக்கிறாரு சொல்லி சொல்றாரு. தொடக்கத்துல இருந்தே பிரம்மா பாபாவினுடைய தியாகம் மற்றும் குழந்தைகள் உங்களுடைய பாக்கியம் அடங்கி இருக்கிறது சொல்லி சொல்றாரு. அவர் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறாரு இல்லையா. அவருடைய செல்வம் முழுதையும் ட்ரஸ்டி ஆக்கி எல்லாம் நம்ம சென்டருக்கு, பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு கொடுத்துட்டாரு. தன்னுடைய குழந்தை மனைவியுமே அப்படியே லௌகிக்கத்தை அலௌகிகமா மாத்திட்டாரு. பாபாவுக்காக தன்னுடைய ரதத்தையும் கொடுத்தாரு. உடலை கொடுக்கறது சாதாரண விஷயமே கிடையாது. நம்ம உடலை கொடுத்துட்டா அவ்வளவுதான், பழைய பிறவி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இப்போ சேவை, முற்றிலும் சேவைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாருல. அவருடைய தியாகம் எல்லாரை விட அதிகம்னு சொல்றாரு. அனைவரை விட தியாகத்தின் நம்பர் 1 உதாரணமாக தான் பிரம்மா பாபா ஆனார். அனைத்தும் பிராப்தியாகி இருந்தும் கூட தியாகம் செய்வதை தான் தியாகம் என்று சொல்வது சொல்லி சொல்றாரு. தியாகம் பாருங்க, ஒண்ணுமே இல்லை, நான் தியாகம் பண்றேன், என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் இப்ப ஒண்ணுமே நமக்கு உறவினர்கள் கிடையாது, தன்னந்தனியாளா இருக்கிறோம், போய் சரண்டர் ஆகணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சொல்லி சொல்றாரு பாபா. எல்லாம் இருந்தும் கூட போயிட்டு தியாகம் பண்றோம் பாருங்க. என்னை சுத்தி எல்லாமே இருக்கு, வீடு வாசல் உறவினர்கள் சொத்து சுகம் எல்லாமே இருந்து எதுவுமே எனக்கு வேணாம், கடவுள் தான் வேணும்ட்டு போறீங்க பாருங்க, அதுதான் தியாகம்னு சொல்லி பாபா சொல்றாரு. அந்த தியாகத்தை தான் பிரம்மா பாபா செஞ்சாரு. எல்லாம் பிராப்தியாகி இருந்து கூட தியாகம் செய்வதுதான் தியாகம் என்று சொல்வது சொல்லி பாபா சொல்றாரு. நேரத்திற்கு தகுந்தாற் போல பிரச்சனைகளின் காரணமாக செய்யும் தியாகத்தை சிரேஷ்ட தியாகம்னே சொல்ல முடியாது சொல்லி சொல்றாரு. டைம் வந்துருச்சு, நம்ம கிட்ட யாருமே இல்லை, நம்ம தனியா இருக்கிறோம், பிரச்சனை வந்துருச்சு, அந்த டைம்ல போய் தியாகம் செய்யறோம் அப்படின்னா அது சிரேஷ்ட தியாகம்னே சொல்ல முடியாது சொல்லி சொல்றாரு. எல்லாம் இருந்து கூட சேவையில மும்முரமா இறங்குறது, அதுதான் தியாகம்னு சொல்லி சொல்றாரு. ஊர்ல எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இப்ப கலியுக வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சினிமா பார்ப்பாங்க, எல்லாம் பீச் போவாங்க, எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம மட்டும் பாபா நினைவுலே இருப்போம், பாபா நினைச்சிட்டு பாபா காரியத்தை, பாபா சேவை இப்படி போயிட்டு இருப்போம் இல்லையா. அந்த தியாகம் பண்றோம் இல்லையா, மற்ற எல்லாத்தையும் தியாகம் பண்ணோம், உணவுல இருந்து நம்ம அப்படியே பழைய வாழ்க்கைய அப்படியே ஃபுல்லா தியாகம் பண்ணிட்டு. ஆனா பிரம்மா பாபா பண்ணது எல்லாரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் தியாகம். அதான் சொல்றாரு, நம்மளெல்லாம் விட அதிகமான தியாகம் பாபா பண்ணியிருக்காரு. பார்த்தீர்கள் என்றால் தொடக்கத்திலிருந்தே பாபா என்ன பண்ணிட்டாரு, உடல் மனம் பணம் செல்வம் சம்பந்தம் என்ற அனைத்து பிராப்திகள் இருந்த போதிலும் தியாகம் செய்தார் சொல்லி சொல்றாரு. நீங்க பார்த்திருப்பீங்களே, அவரோட உடல்ல கூட பாபா கொடுத்தாரு. அந்த உடல் தான் ரதமா இருந்து அந்த உடல்ல தான் சிவபாபா வந்தாரு. மனசு ஃபுல்லாவே அவர் என்ன பண்ணிட்டாரு, சேவை சேவன். அதுக்கப்புறம் அவர் வீடு வாசல் குழந்தைங்கள்னு அவர் பார்த்தாரா, பார்க்கவே இல்லை. தன்னுடைய சொந்த பிள்ளைக்கு கூட நாராயண தாதா
அவருக்கு கூட காசு கொடுக்கவே இல்லை. நீ வெளியே போ, அவர் வெளியே போக சொல்லிட்டாரு. தன்னுடைய இதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை நீ சரண்டரானா ஆகு, இல்லைன்னா வெளியே போய் நீயே சம்பாரிச்சுக்கோன்னு அனுப்பிச்சிட்டாரு. அப்புறம் கடைசியா பாபா உடலை விட்ட பிறகுதான் அவர் வந்தார். நாராயணதாஸ் வந்தார். பாருங்க, சொந்த குழந்தைக்கு கூட தன்னுடைய பணத்தை கொடுக்கல. பணத்தை ஃபுல்லாவே பாபாவுடைய சேவையில, சிவபாபாவுடைய சேவையில போட்டுட்டாரு. மனசு கூட ஃபுல்லாவே பாபா சேவையில ஒப்படைச்சிட்டாரு. மனதின் மூலமா சேவை செய்யறது. செல்வத்தையும் கொடுத்துட்டாரு. சம்பந்தம் அப்படியே அவங்க மனைவி அதுக்கப்புறமா பாபாவை அப்பான்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. பிரம்மா பாபாவை அப்பான்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்படின்னா பாருங்க அவங்க எந்த அளவுக்கு அவர் மாறி இருக்கிறாரு. அப்ப அவருடைய பொண்ணு கூட இங்கதான் சரண்டர் ஆயிட்டு இருந்தாங்க. எல்லாருமே லௌகிக்கத்தை அப்படியே அலௌகிகமா மாத்திட்டாரு பாபா. எல்லா பிராப்திகள் இருந்தாலும் தியாகம் செய்தார் இல்லையா? உடலையும் தியாகம் செய்தார். அனைத்து சாதனங்கள் இருந்த போதிலும் அவர் பழையதிலேயே இருந்தார். அவர்கிட்ட எல்லா சாதனமும் இருந்தது. அந்த காலத்துல என்னென்ன சாதனமோ அது எல்லாமே அவர் கையில இருந்தது. இருந்தாலும் அவர் என்ன பழைய விஷயங்கள் வச்சிருந்தாரோ அதை தான் யூஸ் பண்ணாரு. எதுவுமே புதுசு வந்துருச்சுன்ட்டு அதை பார்த்துக்கிட்டு அதுல மயங்கி போயிடல. சாதனங்கள் வர தொடங்கி விட்டன. அந்த காலத்துல சாதனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருது. சாதனங்கள் இருந்த போதிலும் சாதனாவுல உறுதியா இருந்தாரு. இந்த சாதனங்கள்லாம் சும்மா கொஞ்ச காலம்தான், அழிஞ்சு போயிடும். ஆனா சாதனை தான் உறுதியானது. அதுல உறுதியா இருந்தாரு. பாபாவை நினைக்கிறதுல, யோகா பண்றதுல, பிராக்டிஸ் பண்றதுல, ட்ரில் பண்றதுல, என்னென்ன நம்ம ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டு குழந்தைகளுக்கு கத்துக் கொடுக்கலாம், அதுலதான் உறுதியா இருந்தாரு சொல்லி சொல்றாரு பாபா. பிரம்மாவின் இந்த தபஸ்யா குழந்தைகள் உங்கள் அனைவரின் பாக்கியத்தை உருவாக்கி சென்றது சொல்லி சொல்றாரு. பிரம்மாவினுடைய இந்த தபஸ்யா, அவர் பண்ண அந்த தபஸ்யா குழந்தைகள் உங்கள் அனைவருடைய பாக்கியத்தையும் உருவாக்கி சென்றது சொல்லி சொல்றாரு. அவர் பண்ணலன்னா நமக்கு இன்னைக்கு தெரியுமா இந்த ட்ரில் எல்லாம்? ஒரு நொடியில பறந்தாம போங்க, ஒரு நொடியில இதுக்கு போங்க, எல்லாம் அவரு சிவபாபா பிரம்மா பாபாவுக்கு சொல்லி கொடுத்து பிரம்மா பாபா பிராக்டிஸ் பண்ணி எப்படி அசிரரி ஆகணும், எப்படி எல்லா பயிற்சியும் எப்படி பண்ணணும், இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? இன்னைக்கும் அவ்யக்த ரூபத்துல இருந்து பிரம்மா பாபா தான் நமக்கு எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவர் தான் நம்ம பாக்கியத்தை உருவாக்கி சென்றது சொல்லி சொல்றாரு. நாடகப்படி அந்த மாதிரி தியாகத்தின் உதாரண ரூபம் தான் பிரம்மா பாபா. மேலும் இந்த தியாகம் தான் எண்ண சக்தியின், அதாவது எண்ணங்களின் சக்தியின் சேவைக்கான விசேஷ பங்கை உருவாக்கியது. அவர் பண்ண இந்த தியாகம் தான் அவருடைய எண்ணத்தின் மூலமா அவர் சக்திசாலி சேவையை செய்ய வச்சது, விசேஷ பங்கை உருவாக்கியது சொல்லி சொல்றாரு. நம்ம இங்க மனசை எடுத்துட்டாதானே நம்மளால போய் எண்ணங்கள் மூலமா சேவை செய்ய முடியும். அந்த அளவுக்கு அவர் செஞ்சார். அதனால் எண்ண சக்தி மூலம் புது புது குழந்தைகள் வேகமாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர் செய்யற சக்திகள், எண்ணங்களின் சக்தி மூலமா தான் புதுசா குழந்தைங்க வராங்கன்னு சொல்றாரு. அப்படி பிரம்மா பாபாவினுடைய தியாகத்தின் கதையை கேட்டீர்களா? பிரம்மா பாபா புக்கை வாங்கி படிச்சாலே தெரியும் அவர் எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறான்ட்டு. அதை கேட்டீங்களான்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. பிரம்மாவின் தபஸ்யாவின் பலன் குழந்தைகளாக உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது. இப்ப அவர் பண்ண தபஸ்யாவோட பலனை மதுபன் பூமியில போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும். நம்ம போயிட்டு 4 தாமங்கள் இருக்கு இல்லையா, அங்க போய் பாபா ரூமு, பாபா குடிலு, டவர், எல்லாத்தையும் டவர் ஆஃப் பீஸ் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அங்க பிரம்மா பாபாவுடைய தபஸ்யாவினுடைய பலன் நமக்கு தெரியும். தபஸ்யாவின் பிரபாவம் இந்த மதுபன் பூமியில் நிரம்பி இருக்கிறது சொல்லி சொல்றாரு. அவர் பண்ண தபஸ்யாவுடைய பிரபாவம் அங்க போனாலே அவ்வளோ அமைதி அடையும். கூடவே குழந்தைகளும் இருக்கிறார்கள். பிரம்மா பாபா கூட குழந்தைகளும் இருக்கிறாங்க இல்லையா? குழந்தைகளின் தபஸ்யாவும் இருக்குது. அங்க தாதி தீதிகள் எல்லாரும் பண்ண தபஸ்யாவும் இருக்குது. மம்மா பண்ணிட்டு போனாங்களே, எப்பேற்பட்ட தியாகம் தபஸ்யாலாம் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பொறுப்பானவர் என்றோ பிரம்மா பாபாவை தான் கூறுகிறோம். ஆனா அவ்வளோ பேர் இருந்தாலும் நம்ம பொறுப்பானவர் யாரை சொல்றோம்? பிரம்மா பாபா தான் சொல்றோம் இல்லையா? மதுபன் தபஸ்யா பூமிக்கு யாரெல்லாம் வருகிறாங்களோ அந்த பிராமண குழந்தைகள் கூட இங்கே உள்ள வாயு மண்டலம் வைப்ரேஷன் சகஜயோகி ஆக்கி விடுகிறது என்று அனுபவம் செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், மதுபனுக்கு இப்ப போனாங்கன்னா தபஸ்யா பூமிக்கு யாரெல்லாம் வராங்களோ, சாதாரணமான குழந்தைகளா இருந்தா கூட சரி, பிகேஸ் நம்ம போனா கூட வாயுமண்டலம் வைப்ரேஷன் நமக்கு ஈஸியா சகஜ யோக்கிய ஆக்கிடுது. அங்க கஷ்டப்பட்டு பாபாவை நினைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இங்கெல்லாம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு பாபாவை ஞாபகப்படுத்தணும். மற்ற டைம்ல ஒரே வேலைன்னு அந்த வேலையிலயும் நம்ம பாபாவை நினைக்கிறோம். ஆனா அங்க போனா எங்க பார்த்தாலும் பாபா நினைவே தான் வரும். எங்க பார்த்தாலும் பாபா ஸ்லோகன் எழுதியிருக்கும். பாபா குழந்தைகளை தான் பார்ப்போம். சுற்றி பாபா அவங்களோட தாதிகளுடைய ஸ்தம்பம் இருக்கும். எங்க பார்த்தாலும் பாபா தான் நமக்கு நினைவே இருக்கும். சகஜ யோகியா ஆக்கிடுது இல்லையா அங்க இருக்கிற வாயுமண்டலம். அந்த மாதிரி அனுபவம் செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. யோகா செய்வதற்கு கடினமாக அனுபவமே ஆகிறது இல்ல, சுலபமா அங்க செய்ய முடிகிறது மதுபன்ல மட்டும். மேலும் எப்படிப்பட்ட ஆத்மா வந்தாலும் அவரும் ஏதாவது அனுபவம் செய்துதான் செல்கிறார். மேலும் மற்ற சாதாரண நான்-பிகேஸ் வந்தா கூட பாருங்களேன், நிறைய இந்த விஐபி மீட்ல எல்லாம் கூட வருவாங்க. அவங்க கூட ஏதாவது அனுபவம் செய்துட்டு தான் போறாங்கன்னு சொல்லி சொல்றாரு பாபா.
ஞானத்தை புரிந்து கொள்ளவில்லை. அவங்களுக்கு ஞானம்லாம் புரியல. இருந்தாலும் அந்த அலௌகீகமான அன்பு மற்றும் அமைதியை அனுபவம் செய்துதான் போகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. சாதாரணமா விஐபி மீட்ல வர சாதாரண நான்-பிகேஸ் கூட ஏதோ ஒரு அலௌகீகமான ஒரு உணர்வு, அன்பு, அமைதியை அனுபவம் செய்யறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏதாவது தனக்குள் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை செய்துதான் செல்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. இது பிரம்மா மற்றும் பிராமண குழந்தைகளின் தபஸ்யாவின் பிரபாவம் சொல்லி சொல்றாரு. அது ஏன் அங்க அப்படி இருக்குது, அங்க போறவங்க எல்லாம் ஏன் மாறிடுறாங்க, அங்க மதுபன்ல போனாலே உடலை விட்டு ஆத்மா தனியா பறக்கிற மாதிரி ஒரு அனுபவம் வரும்னு சொல்றாங்க. எல்லாருமே சொல்றாங்க, நம்மளும் அந்த அனுபவம் செஞ்சிருக்கிறோம். அது நம்ம சொல்லலாம், பிகேஸ் சொல்லலாம். ஆனா நான் பிகேஸ் கூட ஏதாவது ஒரு அமைதியின் அனுபவம், ஏதாவது ஒண்ணு அன்பை அடையிறாங்க அப்படின்னா அது எதனால அப்படின்னா பிரம்மா மற்றும் பிராமண குழந்தைகளுடைய தபஸ்யாவினுடைய பிரபாவம் சொல்லி சொல்றாரு. அவங்க பண்ணிட்டு போனா அந்த தபஸ்யாவுடைய பிரபாவம் தான் அதுன்னு சொல்றாரு பாபா. கூடவே சேவையின் விதியாகவும் விதவிதமான சேவையை குழந்தைகள் நடைமுறையில் சேவித்து காண்பித்தார்கள் சொல்லி சொல்றாரு. சேவையின் விதியாக டிஃப்ரெண்டா சேவைகளை குழந்தைகள் இப்ப செய்யறாங்கன்னு சொல்றாரு. அதே விதிகளை இப்போது நீங்கள் விஸ்தாரத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி சொல்றாரு. என்னென்னலாம் சேவையினுடைய விதிகளா நமக்கு கிடைச்சதோ அதை இப்ப விஸ்தாரத்துல கொண்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு. எனவே எப்படி பிரம்மா பாபாவினுடைய தியாகம், தபஸ்யா, சேவையின் பலன் குழந்தைகள் உங்கள் அனைவருக்கும் கிடைத்து கொண்டிருந்ததோ அதே போல ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையின் வைப்ரேஷனை உலகில பரப்பணும்னு சொல்லி சொல்றாரு பாபா. பாருங்க, உங்க பிரம்மா பாபா எல்லாத்தையும் பண்ணி உங்களுக்கு தன்னுடைய தியாகம், தபஸ்யா, சேவையின் மூலமா அந்த பலனை உங்களுக்கு கொடுத்தாரு இல்லையா, உங்களுக்கு கிடைச்சது இல்லையா, அது போல நீங்கள் அனைவரும் உங்களுடைய தியாகம், தபஸ்யா, சேவை அதிர்வலைகளை உலகம் முழுவதும் நீங்க பரப்பணும்னு சொல்லி பாபா நமக்கு சொல்றாங்க. எப்படி அறிவியலின் பலம் தன்னுடைய பிரபாவத்தை பிரத்யட்ச ரூபத்தில் காண்பித்து கொண்டிருக்கிறது. இப்ப பாருங்க, சயின்ஸ் எவ்வளவு காரியங்கள் செய்யுது. வாஷிங் மிஷின், வீடு துடைக்கிற மிஷின், அதோட பிரபாவத்தை பிரத்யட்ச ரூபத்துல காண்பிச்சுட்டு இருக்குது. அறிவியல், விஞ்ஞானம், சயின்ஸ் எந்த அளவுக்கு அதோட வேலை செஞ்சுட்டு இருக்கு. எல்லாரும் அப்படியே மயங்கி போயிடுறாங்க இல்லையா. ஓ, இதுக்கெல்லாம் கூட இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சாங்க, எவ்வளவு சுலபமாயிடுச்சு வேலையெல்லாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி அறிவியலை உருவாக்குவதும் அமைதி பலம் தான் சொல்லி சொல்றாரு. ஆனா பாருங்க, அந்த சயின்ஸை உருவாக்குறதே இந்த அமைதி சக்தி தான். நம்ம பண்ற யோக சக்தி தான் அந்த சயின்டிஸ்ட் அதெல்லாம் உருவாக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அமைதியில தான் கண்டுபிடிப்பாங்க. நிறைய அந்த கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறவங்களாம் பாருங்க, அந்த ரொம்ப அமைதியான பிளேஸ்க்கு போயிடுவாங்க. இன்னும் கேட்டா அந்த பூமிக்கு அடியில ஒரு பயாலஜிக்கல் லேப் மாதிரி உருவாக்கி அங்க போய் உக்காந்து தான் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க. அவங்களுக்கு யாரும் இல்லாம ஒரு அமைதியா தான் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிப்பாங்க. அப்ப அமைதி சக்தி மூலமா தான் அந்த அறிவியலே உருவாகுதுன்னு சொல்லி சொல்றாரு பாபா. சயின்ஸே உருவாகிறது, நிறைய கண்டுபிடிப்புகள் உருவாகிறதுலாம் அந்த அமைதி சக்தி மூலமா தான் சொல்றாரு. ஆனா அந்த அமைதி சக்தி யாருக்கு கிடைச்சிருக்குது, அந்த அமைதி பலத்தை இப்போது பிரத்யட்சமாக காண்பிப்பதற்கான நேரம் இது சொல்லி சொல்றாரு. ஆனா நமக்கு அந்த அமைதி சக்தியை நமக்கு தான் கிடைச்சிருக்குது. ஆத்மாவினுடைய சுய தர்மமே சாந்தி தான். பாபாவை கிடைச்ச உடனே நமக்கு அமைதி கிடைச்சிருச்சு. இப்ப அந்த அமைதி பலத்தை இப்போது பிரத்யட்சமா காண்பிக்கிறதுக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அமைதி பலத்தின் வைப்ரேஷனை அதிவேகத்துல பரப்புவதற்கான சாதனமே என்னது, நம்ம இந்த அமைதி சக்தி இருக்கு இல்லையா, சைலன்ஸ். நம்மளுடைய அமைதி பலத்தினுடைய வைப்ரேஷனை அதிவேகத்துல இப்ப நம்ம பரப்புவதற்கான சாதனமே என்னன்னா மனம் புத்தியின் ஒருமுகப்பட்ட நிலைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம அமைதியை உலகம் முள்ள பரப்பணும்னா நம்ம மனசு புத்தி அமைதியா இருக்கணும். மனசு புத்தி கண்ட்ரோல்ல இருந்து கட்டுப்படுத்தி ஒருமுகப்பட்ட நிலை இருக்கணும். நம்ம மனசு ஒண்ணு சொன்னா புத்தி ஒண்ணு சொல்லக்கூடாது. ரெண்டும் ஒருங்கிணைஞ்சு ஒரே மாதிரி வேலை செய்யணும். மனசு புத்தி ஒருமுகப்பட்ட நிலையிலிருந்து தான் நம்மளால அமைதி சக்தியை, வைப்ரேஷனை அதிவேகத்துல பரப்ப முடியும்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஒருமுகப்பட்ட நிலையின் பயிற்சியை அதிகரிக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப மனசு புத்தி ஒருமுகப்பட்ட நிலை செய்யற பயிற்சியை நீங்க அதிகரிக்கணும். அப்ப என்ன மாதிரி பயிற்சி செய்யணும், அடிக்கடி அசரீரி பயிற்சி. ஒரு செகண்ட்ல பறந்தாமோ அப்படின்னா மனசு புத்தி என்ன பண்ணணும், டக்குன்னு கண்ட்ரோல் ஆகி கட்டுப்படுத்தும் சக்தி மூலமா பறந்தாம போயிடணும். பாபாக்கு முன்னாடி இருக்கிறேன், பரந்தாமத்துல இருக்கிறேன் அப்படின்னா டக்குன்னு போயிடும், ஒரு செகண்ட்ல போயிடணும். அதுதான் மனசு புத்தி கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு அர்த்தம். அந்த பயிற்சியை நீங்க அதிகரிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஒருமுகப்பட்டதின் சக்திகள் மூலமாக தான் வாயு மண்டலத்தை உருவாக்க முடியும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த ஒருமுகப்பட்ட சக்தி மூலம்தான் நீங்க என்ன பண்ண முடியும், உங்க வாயு மண்டலத்தை உருவாக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு.
குழப்பத்தின் காரணமாக சக்திசாலியான வைப்ரேஷன் உருவாக முடிவதில்லை. ஆனா நம்மளே மனசு புத்தியில ஒரே குழப்பம் இருக்கிற பிரச்சனை, இங்க வாயுமண்டலம் ஃபுல்லா நம்ம குழப்பம் தான் நிறைஞ்சிருக்குன்னா அப்ப சக்திசாலியான வைப்ரேஷனை உருவாக முடிவதில்லை சொல்லி சொல்றாரு. அப்ப பிகேஸ் நம்மளே குழப்பத்துல இருந்தா மனசு புத்தி மனசு ஃபுல்லா ஒரே குழப்பம், அப்புறம் எங்க இருந்து அது பரந்தாமம் போகும்? இங்க இருக்கிற ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னா குழப்பமா இருக்குது. அப்ப குழப்பமா இருந்தா சக்திசாலியான வைப்ரேஷன் நம்மளால உருவாக்க முடியறதில்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒருமுகப்பட்ட சக்தி அதிகம் வேண்டும் என்று பாப்தாதா பார்த்தார். ஆனா இன்னைக்கு பாபா குழந்தைகள்கிட்ட சொல்றாரு, ஒருமுகப்பட்ட சக்தி அதிகம் வேணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்போது தன்னுடைய சகோதர சகோதரிகளின் துக்க நிகழ்வுகள் மாறிவிட வேண்டும் என்று அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே ஒரு திட எண்ணம் இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. பாபா சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு பாபா கஷ்டம், நீங்க அமைதி ஆயிட்டீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க இல்லையா? ஆனா உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க இல்லையா, உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க, அவங்க பாருங்க எவ்வளவு துக்கத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய துக்க நிகழ்வுகள் மாறிவிட வேண்டும் என்று அனைத்து குழந்தைகளும் திட எண்ணம் வைக்க சொல்லி சொல்றாரு. உள்ளத்தில் இரக்க பாவனை, இரக்க உணர்வு இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, நமக்கு பாபா கஷ்டாரு, எல்லாருக்கும் பாபா கிடைக்கணும் இல்லையா? கடவுளை தேடி தேடி அலைஞ்சிட்டு பக்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க, வீட்டுல எவ்வளோ பிரச்சனை துக்கத்துல இருக்கிறாங்க இல்லையா, அவங்களையும் நம்ம விடுவிக்கணும், அந்த திட எண்ணம் வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. அறிவியலின் சக்தி இவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் எத்தனை அனைத்து பிராமணர்களின் அமைதியின் சக்தி இரக்க மனமுடைய பாவனை மூலமாக குழப்பத்தை மாற்றம் செய்ய முடியாதா என்ன சொல்லி பாபா கேட்கிறார் பாருங்க. இந்த அறிவியலின் சக்தியை ஒரு குண்டு கண்டுபிடிச்சிடுறாங்க, ஆட்டம் பாம் கண்டுபிடிச்சு குழப்பத்தையே விளைவிக்கிறாங்க இல்லையா? 2 நாடுகளுக்கு இடையே குழப்பம், எவ்வளவு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அறிவியல் சக்தி மூலமா பண்றாங்க. ஏன் அவங்களால அதை பண்ண முடியறது அளவுக்கு நீங்க பிராமணர்கள் எல்லாரும் சேர்ந்து உங்க அமைதி சக்தி மூலமா இரக்க மனமுடைய பாவனை மூலம் அந்த குழப்பத்தை ஏன் மாற்ற செய்ய முடியாதா என்னன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. எப்போதும் செய்யத்தான் வேண்டும், நடக்கத்தான் வேண்டும் என்றால் இந்த விஷயத்தின் மேல் விசேஷ கவனம் வையுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எப்போதும் செய்யதான் வேண்டும், நடக்கதான் வேணும்னா இதில் மேல விசேஷ அட்டென்ஷன் வைங்கன்னு சொல்றாரு. எப்போது நீங்கள் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதரின் முப்பாட்டனாரின் குழந்தைகள் என்றால் அனைவருமே உங்களுடைய தலைமுறையினர், கிளைகள், குடும்பத்தினர் மற்றும் நீங்களே அனைத்து பக்தர்களின் இஷ்ட தேவனாகவும் இருக்கிறீர்கள். நான் இஷ்ட தேவன் என்ற போதை உங்களுக்கு இருக்குதான்னு சொல்லி கேட்கிறாரு. பாருங்க, நீங்க தான் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிரம்மா பாபாவுடைய குழந்தைகள்னா எல்லாருமே நீங்க உங்களுடைய தலைமுறையினர், கிளைகள், குடும்பத்தினர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் நீங்களே தான் அனைத்து பக்தர்களுக்கு கூட இஷ்ட தேவனாவும் இருக்கிறீங்க இல்லையா? அந்த 108 லட்சுமி நாராயணலாம் யாரு? இங்க இருக்கிற பிகேஸ் தான் இல்லையா? அவங்க உங்களுடைய பக்தர்கள் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்க இஷ்ட தேவனா இருக்கிறீங்க இல்லையா? நான் இஷ்ட தேவன் என்ற போதை உங்களுக்கு இருக்குதா சொல்லி கேட்கிறாரு. பக்தர்கள் இப்ப கதறிக்கிட்டு இருக்கிறாங்க, இதை நீங்கள் கேட்கறீங்களா சொல்லி கேட்கிறாரு. பக்தர்கள் என்ன கதறிட்டு இருக்கிறாங்க? ஏ இஷ்ட தேவனே என்று அவர்கள் கதறுகிறார்கள். நீங்கள் அதை கேட்க மட்டும்தான் செய்கிறீர்களா? அவர்களுடைய கூக்குரலுக்கு பதில் தருவதில்லையா சொல்லி பாபா கேட்கிறாரு. பாருங்க, உங்க பக்தர்கள் கோயிலுக்கு முன்னாடி வந்து கதறாங்க, முருகர் முன்னாடி, நாராயணன் முன்னாடி, ஒரு விநாயகர் முன்னாடி, அம்மன் முன்னாடி தாயே தாயேன்னு கதறாங்க, இஷ்ட தேவனே. அதெல்லாம் கதறி அவங்க பிரச்சனையெல்லாம் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. டெய்லி சாயங்காலம் வந்து கோயில்ல உட்காந்து அழுகுறாங்க. என் கதையை நீ கேட்க மாட்டியா? என்னுடைய உன்னை என்ன செவிடா, உனக்கு எதுவுமே கேட்கலையா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி கதறிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். உங்களுக்கு அந்த கூக்குரல்லாம் கேக்குதா அப்படின்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. நீங்க கூக்குரலை மட்டும் கேட்கதான் செய்வீங்களா, பதில் கொடுக்க மாட்டீங்களா சொல்லி கேட்கிறாரு. எனவே பக்தர்களின் இஷ்ட தேவனே, இப்போது அவர்களுடைய கூக்குரலை கேளுங்கள், கேட்க மட்டும் செய்யாதீர்கள், அவர்களுக்கு பதிலும் கூறுங்கள் என்று பாப்தாதா கூறுகிறார். பாருங்களேன், பாபா சொல்றாரு, உங்க பக்தர்கள் உங்க கோயில் முன்னாடி உட்காந்து அவங்க கஷ்டத்தெல்லாம் கொட்டிட்டு இருக்கிறாங்க, அந்த கூக்குரலை கேட்க மட்டும் செய்யாதீங்க, பதிலும் சொல்லுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. என்ன பதில் கொடுப்பீர்கள்? சரி, கேக்குறீங்க, என்ன பதில் அவங்களுக்கு சொல்லுவீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. மாற்றமாவதின் வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப மாற்றம் ஏற்பட்டனும், கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாருக்கும் முக்தி, ஜீவன முக்தி கிடைச்சிரும், ஆறுதல் கொடுங்க அவங்களுக்கு, மாற்றம் ஆவதின் வாயுமண்டலத்தை உருவாக்குங்கன்னு சொல்லி சொல்றாரு. உங்களுடைய பதில் அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்களும் அலட்சியமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். பாருங்க, கோயில்ல பக்தர்கள் உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு, சே உனக்கு காதே இல்லையா, என் கஷ்டத்தையே நீ கேட்க மாட்டியான்னு சொல்லிட்டு அலட்சியமாயிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு.
அவங்களுக்கு நீங்க பதிலே சொல்லலைன்னா இது ஒரு ஜடம் போல இருக்கு, இந்த ஜடத்தை போய் நம்ம இவ்வளோ நாளா கும்பிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அலட்சியமாகி வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. கதறுகிறார்கள், பிறகு அமைதியாகி விடுகிறார்கள். கஷ்டப்பட்டு கதறி சொல்றாங்க, நம்மள்ட்ட விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அந்த ஜட சிலைக்கு முன்னாடி உட்காந்து கதறி, அம்மன் சிலைக்கு முன்னாடி எல்லா சிலைக்கு முன்னாடியும் உட்காந்து அவங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு பிறகு அமைதியாகி போயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. பிரம்மா பாபாவிற்கு ஒவ்வொரு காரியம் செய்வதில் இருந்த உற்சாகத்தை பார்த்திருக்கிறீர்கள். பிரம்மா பாபா ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் உற்சாகமா செஞ்சிருக்கிறாரு, நீங்க பாத்துக்கிறீங்க. எப்படி தொடக்க காலத்துல சாவி வேண்டும் என்ற ஊக்கம் இருந்தது, இப்போது கூட பிரம்மா பாபா சிவபாபாவிடம் சொர்க்கத்தின் கதவுகளை சாவியை கொடுங்கள், வீட்டுனா சாந்தி தாமத்தினுடைய கதவு சாவி, சொர்க்கத்தினுடைய சாவியை கொடுங்கள் என்று கூறுகிறார். பிரம்மா பாபா தொடக்க காலத்துல சாவி வேணும்ன்ற ஊக்க உற்சாகத்துல இப்ப அவ்வியக்தமாயி கூட சிவபாபாட்ட சொர்க்கத்தினுடைய சாவிக்கு கொடுங்கள்னு பாபா கேட்கிறாராம் பிரம்மா பாபா. ஆனால் உடன் செல்பவர்கள் தயாராக வேண்டும் இல்லையான்னு சொல்லி சிவபாபா சொல்றாராம். தனியா போய் சொர்க்கத்துல என்ன பண்ணுவாரு பிரம்மா பாபா, இப்போது உடன் செல்ல வேண்டுமா, இல்லை இல்லை பின்னால் செல்வதான்னு சொல்லி பாபா நம்மளை கேட்கிறாரு. இப்ப நீங்க பிரம்மா பாபா கூட போய் சொர்க்கத்துல ராஜ்யம் பண்றீங்களா இல்ல பின்னாடி செல்றீங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. உடல் செல்ல வேண்டும் இல்லையா, எனவே ஒருவேளை தந்தை சாவி கொடுக்கிறார் என்றால் குழந்தைகள் எப்போதும் தயாராக இருக்கிறார்களா என்று குழந்தைகளிடம் கேளுங்கள் என்று பிரம்மா பாபா கூறுகிறார். பிரம்மா பாபா சிவபாபாட்ட கேட்கிறாரு, ஒருவேளை நீங்க என்கிட்ட சாவி கொடுத்துட்டீங்கன்னா இப்ப குழந்தைகள் எப்போதுமே ரெடியா இருக்கிறாங்களா, தயாரா இருக்கிறாங்களா, கூட்டனே வந்துருவாங்களா அப்படின்ட்டு கேளுங்க அவங்கள்ட்டன்னு சொல்லி பிரம்மா பாபா கூறுகிறாராம். எவர் ரெடியாக இருக்கிறீங்களா அல்லது ரெடியாக இருக்கிறீங்களான்னு சொல்லி பாபா கேட்குறாரு. எவர் ரெடினா எப்போ கூப்பிட்டாலும் இந்த வந்துட்டேன் பாபான்ட்டு உடலை விட்டு போகணும், அதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. ரெடியாக அல்ல, எவர் ரெடியாக இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. ரெடினா ஏதோ கொஞ்சம் ரெடியா இருக்கணும், விட்டுட்டு போறதுக்கு. ரெடினா எவர் ரெடினா சம்பன்னமாகி நம்ம போகணும், அது தேவதை மாதிரியே மாறிட்டு கர்மாதீத நிலை அடைஞ்சு இருக்கிறவங்க எவர் ரெடியா இருக்கிறது. ரெடினா சாதாரணமா ஏதோ கொஞ்சம் அரைகுறையா இருக்கணும்னு அர்த்தம். அப்ப ரெடியா இருக்கிறீங்களா, ரெடியா இருக்க கூடாது, எவர் ரெடியா இருக்கணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. தியாகம், தபஸ்யா மற்றும் சேவை என்ற 3 பரீட்சைகளும் முடிந்ததா சொல்லி பாபா கேட்கிறாரு. தியாகம், தபஸ்யா, ஃபர்ஸ்ட் தியாகம் அது ஒரு பரீட்சை, தியாகம் பண்றோமான்னு பாபா பார்ப்பாரு. அடுத்து தபஸ்யம் பண்றோமா அது 2வது டெஸ்ட் பேப்பர், மற்றும் சேவை பண்றோமான்றது 3வது டெஸ்ட் பேப்பர். இந்த 3 பரீட்சைகளும் நமக்கு முடிந்ததான்னு சொல்லி கேட்கறாரு. இது 3 முடிச்சாதான் நம்ம போக முடியும் இல்லையா. பிரம்மா பாபா தான் அன்பு கண்ணீர் வடிக்கிறேன் என்று புன்சிரிக்கிறார். மேலும் பிரம்மா பாபா அந்த கண்ணீர் துளிகளை முத்துக்கு சமமாக இதயத்தில் நிரப்பவும் செய்கிறார். பிரம்மா பாபா சொல்றாரு, அன்பு கண்ணீர் வடிக்கிறேன்னு சொல்லி நமக்காக அன்பு கண்ணீர் வடிக்கிறாராம், நம்மளாம் எப்போ வருவோன்ட்டு புன்சிரிக்கிறாராம். மேலும் அவர் அந்த அன்பு கண்ணீர் துளிகளை முத்துக்கு சமமா இதயத்துல நிரப்பிக்கிறாராம். ஆனால் அனைவரும் எப்பொழுது எவர் ரெடி ஆவார்கள் என்ற எண்ணமும் பிரம்மா பாபாவுக்கு ஓடுதான். எல்லாரும் எப்ப ரெடி ஆவாங்க, நம்ம போலாம் சொர்க்கத்துக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு பிரம்மா பாபா. தேதி கொடுக்க வேண்டும், நாங்களோ எவர் ரெடி என்று நீங்கள் கூறுவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஆனால் நீங்கள் துணைவர்களாக உங்களுடன் இருக்கிறார்களே அவர்களையும் ஆக்குங்கள் சொல்லி சொல்றாரு. நீங்க தேதி கொடுக்க வேணும்னு நினைக்கிறீங்க, நாங்க எவர் ரெடி பாபான்னு சொல்றீங்க. அப்ப அந்த காலத்துல வந்தவங்கள பாபா சொல்றாரு, ஆனா நம்மளாம் அப்பெல்லாம் வரவே இல்லை இல்லையா. 2000த்துல பாபா சொல்றாரு, நீங்கெல்லாம் எவர் ரெடி ஆயிட்டுன்னு சொல்லுவீங்க, தேதியும் கொடுத்துருவீங்க, ஆனா உங்க துணைவர்கள் உங்களுடன் இருக்கிறாங்களே அவங்களையும் ஆக்குங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவங்களையும் எவர் ரெடி ஆக்குங்க, நீங்க மட்டும் எவர் ரெடி ஆகி என்ன பண்றது. தாதி தீதிகள்லாம் இன்னும் வர போறாங்க 33 கோடி பேரும் எவர் ரெடி ஆனாதானே போக முடியும், அல்லது அவர்களை விட்டு விட்டு சென்று விட்டார் என்று நீங்கள் கூறுவீர்கள். அப்ப என்ன சொல்லிடுவீங்க, நீங்க என்ன சொல்வீங்க, ஐயோ பிரம்மா பாபா எங்களை கூப்பிட்டுட்டாரு மத்தவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லுவீங்கன்னு சொல்றாரு பாபா. பிரம்மா பாபாவும் சென்று விட்டார் என நீங்கள் கூறுவீர்கள் தானே சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப நீங்க சொல்லுவீங்கல்ல பிரம்மா பாபா எங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னு. ஆனால் அவருக்கோ இந்த படைப்பை படைக்க வேண்டியதாக இருந்தது. பிரம்மா மூலமா படைப்புன்னு பக்தி மார்க்கத்துல சொல்லியிருக்காங்க இல்லையா, அவருக்கு இந்த படைப்பை படைக்க வேண்டியதா இருக்குது இல்லையா. வேகமாக வளர்ச்சி செய்வதின் பொறுப்பு இருந்தது அவருக்கு. உலகம் முழுக்க உள்ள அந்த 33 கோடி தேவதைகளும் வேற வேற ரூபத்துல நடிச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லாரையுமே எழுப்பணும், துயில் எழுப்பி அவங்கள எல்லாரையும் என்ன பண்ணணும், ஆத்ம உணர்வுக்கு கொண்டு வரணும். வேகமாக வளர்ச்சி செய்வதனுடைய பொறுப்பு அவர் தலைமையில இருந்தது. எனவே அனைவருமே எவரடியாக இருக்கிறீங்களா, ஒருவர் அல்ல அனைவரையும் உடன் அழைத்து செல்ல வேண்டும் இல்லையா சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, 1-2 பேரா, நம்ம எல்லாரும் போனோம் இல்லையா. நீங்க ரெடி ஆகணும், உங்களுடைய பிரஜைகள் எல்லாரும் வந்தாகணும். பக்தர்கள் கொண்டு நீங்க காட்சி காமிச்சு நீங்க ஜீவன் முக்தி அடைஞ்சு உங்க பக்தர்களுக்கு முக்தி கொடுத்து நம்ம எல்லாரும் ஒன்னா போனோம் இல்லையா சொல்லி சொல்றாரு. அல்லது தனியாக செல்வீர்களா சொல்லி கேக்குறாரு. இல்லைன்னா தனியா நீங்க மட்டும் போயிருவீங்களா.
இப்பயே நம்ம உடலை விட்டு போனாலும் ஃபரிஸ்தாவா இப்போ அந்த அவ்யக்த லோகத்துல தான் இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்த பிறகுதான் நம்ம சாந்தி தாமத்துக்கு கதவு திறக்கும், அங்க போவோம். அதுக்கப்புறம் தான் சொர்க்க கதவு திறக்கும். சொர்க்க கதவு திறக்கும் போது யார் வரிசீகரமா நம்ம போய் நடிக்கணும். அதான் பாபா சொல்றாரு, எல்லாரையும் விட்டுட்டே நீங்க நம்ம மட்டும் போக முடியுமா? எல்லாரும் எவரடி ஆயிட்டியா இருக்கிறீங்களா, லாகிவிடுவீர்களா, பதில் கூறுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அனைவரும் எவரடியாக இருக்கிறீங்களா அல்லது ஆகிவிடுவீர்களா அப்படின்னு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு. குறைந்தது 9 லட்சமும் உடன் செல்ல வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. 33 கோடி வரலன்னா கூட 9 லட்சம் பேராவது ரெடி ஆகி உடன் செல்லணும்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அந்த 9 லட்சம் பேரும் சிருஷ்டியோட ஆரம்பத்துல நடிக்க வந்தாகணும். சொர்க்கத்துல ஆரம்பத்துல 9 லட்சம் பேர் நடிக்கணும். புது உலகம் வரணும்னா 9 லட்சம் பேர் ரெடியா இருக்கும். அவ்வளவு பேர் ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இல்லை என்றால் எவர்கள் மீது ராஜ்யம் செய்வீர்கள்? அப்புறம் பிரம்மா பாபா போய் அங்க யார் மேல ராஜ்யம் செய்வார்? லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் நடக்கும் இல்லையா? அவங்க யார ராஜ்யம் பண்ணுவாங்க? பிரஜைகளை தானே ராஜ்யம் பண்ணணும். அந்த பிரஜைகள் ரெடி ஆகணும் இல்லையா? அப்ப எல்லாரும் 9 லட்சம் பேர் ரெடியான்னு சொல்லி பாபா கேக்குறாரு. தன்மேல் ராஜ்யம் செய்வீர்களா? அப்ப நீங்க மட்டும் போய் தனியா உட்காந்துட்டு உங்க மேலே ராஜ்யம் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. எவரடி ஆகுங்கள், மேலும் எவரடி ஆக்குங்கள். அப்ப நீங்களும் எவரடி ஆகுங்க, மத்தவங்களையும் எவரடி ஆக்குங்கள் என்ற சுப பாவனை தான் பிரம்மா பாபாவிடம் குழந்தைகளுக்காக இருக்கிறது. இப்ப பாபா அவரு மாறினாரு. அவரு கூட இருக்கிற தாதி தீதிகள் எல்லாரையும் மாத்தினாரு. எல்லாரையும் அவருக்கு சமமா ஆக்கின்னு போயிட்டாரு. நம்மளும் இப்ப நம்ம எவரடி ஆகணும், நம்ம கூட இருக்கிறவங்களையும் நமக்கு சமமாக்கி நம்மளும் எவரடி ஆகி அவங்களையும் எவரடி ஆக்கணும். இந்த சுபபாவனை தான் பிரம்மா பாபாவிடம் குழந்தைகளுக்காக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இன்று வதனத்தில் அனைத்து விசேஷ ஆதி ரத்தினங்களும் சேவையின் ஆதி ரத்தினங்களும் வெளிப்பட்டார்கள். இன்னைக்கு வந்து அவ்யக்த லோகத்துல பிரம்மா பாபாவுடைய அவ்யக்த நாள் அன்னைக்கு வந்து விசேஷ ஆதி ரத்தினங்கள் எல்லாருமே வந்தாங்க, வதனத்துல வந்தாங்க. சேவையின் ஆதி ரத்தினங்களும் வெளிப்பட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சேவையினுடைய ஆதி ரத்தினங்கள் அந்த காலத்துல யார் தாதி தீதிகள்லாம் சேவை பண்ணாங்க இல்லையா, அவங்களும் வெளிப்பட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாங்களும் தயார் என்று அட்வான்ஸ் பார்ட்டி கூறினார்கள். அவங்களாம் தயார் தான் இல்லையா? அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்கள் அவங்களாம் பிறப்பு அந்த உடலை விட்டு போய் வேற ஒரு பிறப்பு எடுத்து அட்வான்ஸ் பார்ட்டி ஆகி உலக மாற்ற காரியத்துக்கு புது பிறவி எடுத்து அவங்களும் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களாம் ரெடியா இருக்கிறாங்க. இப்ப நம்ம தான் ரெடி ஆகணும். பாபா சொல்றாரு, எந்த விஷயத்திற்காக தயாராக இருக்கிறார்கள்? பிரத்யட்சின் முரசு கொட்டியது என்றால் நாங்கள் அனைவரும் பிரத்யட்சமாகி புது உலக படைப்பிற்கு பொறுப்பாளர் ஆவோம் என்று அவர்கள் கூறுகிறார்களாம். இந்த அட்வான்ஸ் பார்ட்டி ஆத்மாக்கள் மம்மா பிளஸ் 8 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே போயிட்டு அங்கங்க பிறந்து அந்த புது உலக படைப்பிற்கு நிமித்தமா இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? பிரத்யட்சின் பாபா வந்துட்டாருன்ற செய்தி வந்துருச்சுன்னா, முரசு கொட்டிருச்சுன்னா நாங்க எல்லாருமே பிரத்யட்சமாயி பாபா கூடயே பிரத்யட்சமாயி புது உலக படைப்பிற்கு பொறுப்பாளரா ஆயிடுவோம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நாங்களோ புது உலகை படைப்பவரே வாருங்கள் என்று வரவேற்கிறோம் சொல்லி பாபா அவங்க சொல்றாரு. இப்போது அனைத்து காரியங்களும் உங்கள் மீது இருக்கிறது. வந்து விட்டார் என்ற முரசு கொட்டுங்கள் சொல்லி பாபா நம்மள்ட்ட சொல்றாரு. இப்ப எல்லா காரியங்களும் மிச்சம் மீதி உங்கள்ட்ட தான் இருக்குது. நீங்க தான் ரெடி ஆகணும். பாபா வந்துட்டாரு, இந்த உலகத்தை படைத்த இறைவன் வந்துட்டாரு என்ற முரசு கொட்டுங்க. முரசு கொட்ட வருமா வராதான்னு சொல்லி கேக்குறாரு. முரசு கொட்ட வேண்டும் இல்லையா? தேதியை வாங்கி வாருங்கள் என்று பிரம்மா பாபாவும் கூறுகிறார். தேதி இல்லாமல் காரியமும் நடப்பதில்லை என்று நீங்களும் கூறுகிறீர்கள் இல்லையா? எதுக்கா இருந்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும்னா டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு தானே சொல்றாங்க. அப்ப தேதி இல்லாம காரியமே நடக்காதுன்ட்டு நீங்களும் சொல்றீங்க. பிரம்மா பாபா தேதி வாங்கிட்டு வாங்க, என்னைக்கு எவர் ரெடி ஆகுறாங்கன்னு எல்லாரும் சொல்லுங்க, முரசு கொட்டலாம். பாபா வந்துட்டாரு, பிரத்யட்சம் தேதியை நம்ம சொல்லலாம், என்னைக்கு பிரத்யட்சம் ஆக போறாருன்ட்டு குழந்தைகளே கேட்க சொல்றாரு. எனவே இதற்கான தேதியை நிச்சயம் செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. தேதியை முடிவு செய்ய முடியுமான்னு சொல்லி பாபா நம்மளை கேட்கிறாரு. எப்ப நீங்க எல்லாம் கர்மாதி அடைவீங்க, என்னைக்கு பாபா பிரத்யட்சமாகிறது, தேதியை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தையோ நீங்களே நிச்சயம் செய்யுங்கள் சொல்லி நம்மள்ட்ட சொல்றாரு. இன்றே முடிவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். மாநாட்டின் தேதியை முடிவு செய்தீர்கள். இந்த மாநாடு இருக்கு இல்லையா, அந்த மாநாடு தேதியை முடிவு செஞ்சீங்க இல்லையா? இதற்காகவும் மாநாடு நடத்துங்களேன். வெளிநாட்டினர் என்ன நினைக்கிறீர்கள் சொல்லி பாபா கேட்கிறாரு. தேதியை நிச்சயம் செய்ய முடியுமா? தேதியை நிர்ணயம் செய்வீர்களா? ஆம் அல்லது இல்லை என்று கூறுங்கள் சொல்லி கேட்கிறாரு. பாபா எல்லாரையும் கேட்கிறாரு. நல்லதுன்னு சொல்லிட்டு தாதி ஜானகியுடன் ஆலோசனை செய்து செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப பாபா ஒவ்வொரு அவ்யக்த மொழியிலையும் வந்து இந்த தேதி தான் கேட்டு போறாரு. என்னைக்கு அந்த லாஸ்ட் தேதி சொல்லுங்க, நீங்க எல்லாம் கர்மாதித்தை அடைஞ்சு பாபா பிரத்யட்சமாகிற டேட் சொல்லுங்க, அது வந்து தாதி ஜானகியோட ஆலோசனை செய்யுங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது.
பாரதம் மற்றும் வெளிநாடுகளின் நாலாபுறங்களில் உள்ள பாப்தாதாவின் மிக நெருங்கிய மிக அன்பான மற்றும் விலகி இருக்கும் பாப்தாதா அனைத்து குழந்தைகளும் அன்பில் மூழ்கியிருந்து அன்பில் ஐக்கியமான ஒரு சுரூபத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று பாப்தாதா பார்க்கிறார். பாருங்க, வெளிநாடு உள்நாடு எல்லா இடத்துல இருந்தும் நாலாபுறங்கள்ல இருந்தும் பாரதத்திலிருந்து கூட பாப்தாதானுடைய மிக நெருங்கிய அன்பான விலகி இருக்கும் அனைத்து குழந்தைகளும் அன்பில் மூழ்கியிருந்து அன்பில் ஐக்கியமான சொரூபத்துல உட்கார்ந்துருக்கிறாங்களாம். அத பாபா பார்த்தாராம், கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மேலும் சந்திப்பின் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பாபா பார்த்து அப்படியே அந்த ஊஞ்சல்ல ஆடிட்டு இருக்கிறாங்க. தூரமாக இல்லை, ஆனால் கண்களின் எதிரில் கூட இல்லை, நிரம்பி இருக்கிறார்கள் சொல்லி சொல்றாரு. அவங்க எங்கேயோ இருந்து இதை பார்த்துட்டு இருந்தா கூட அவங்க எனக்கு தூரமா தெரியல, அவங்க என் கண்ணுல நிரம்பிட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்படி நேர எதிரில் சந்திப்பு செய்து கொண்டிருக்கும் மற்றும் அவ்யக்த ரூபத்தில் அன்பில் ஐக்கியமாக இருக்கும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக தியாகம், தபஸ்யா மற்றும் சேவை எனும் நிறுவனம் கொடுக்கும் உண்மையான குழந்தைகளுக்கு எப்போதும் ஒருமுகப்பட்ட சக்தி மூலம் உலகை மாற்றும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக தீவிர முயற்சி மூலமாக பறக்கும் டபுள் லைட் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் மிக 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 அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே சொல்லி சொல்றாங்க. நம்மளும் பாபாவுக்கு நமஸ்தே சொல்லிடலாம். அன்பு நினைவுகள் பாபா மற்றும் நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. வரதானம்: ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவு மற்றும் சேவையின் சமநிலை மூலம் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய சதா மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆகுக. நேற்றும் இதே மாதிரி தான் சொன்னாரு, சதா மகிழ்ச்சியானவர் ஆகுக, எப்பொழுதும் மகிழ்ச்சியானவர் ஆகுகன்ற வரதானம். இன்னைக்கு சதா மகிழ்ச்சி நிறைந்தவர் ஆகுகன்ற வரதானம். ஒவ்வொரு சுவாசமும் நம்ம சுவாசத்துல நினைவு, பாபா நினைக்கணும், மற்றும் சேவை, பாபாவோட சேவை, அந்த ரெண்டுமே சமநிலை இருக்கும்போது ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தானா வந்து சேர்ந்துரும். அது மாதிரி வரும்போது நீங்க சதா மகிழ்ச்சி நிறைந்தவரா இருப்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதான் வரதானமா கொடுத்துட்டாரு. வரதானங்கள் மூலமா நீங்க வளர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றாரு பாபா. அப்ப சகஜ யோகியா இருக்கிறதுக்கு இந்த வரதானங்களே உதவி செய்து சொல்லியிருக்காரு இல்லையா. அப்ப நான் வந்து சதா மகிழ்ச்சி நிறைந்தவர், நான் சேவை மற்றும் நினைவுல சமநிலை வச்சிருக்கிற எல்லாருடைய ஆசீர்வாதங்களையும் வாங்கக்கூடிய ஆத்மா அப்படின்ட்டு நினைச்சுக்கோங்க. நான் சதா மகிழ்ச்சி நிறைந்த ஆத்மான்ற அந்த சுமான்ல இருக்கலாம். நினைவின் தொடர்பு சதா இணைந்திருக்க வேண்டும் என்று எப்படி கவனம் வைக்கிறீர்களோ அதுபோல சேவையிலும் கூட சதா தொடர்பு இணைந்திருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாருங்க, சில பேர் பாபா மட்டும் நினைச்சிட்டு இருக்க அது போதும்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. எப்படி பாபா சதா பாபா நினைவுல அவரோட சிவசக்தி இணைந்த சுரூபமா எப்பயும் இருக்கணும்ட்டு நீங்க அட்டென்ஷன் வைக்கிறீங்களே, அது மாதிரி சேவையில கூட சதா தொடர்பு இணைந்திருக்கணும். பாபா சேவையிலேயும் உங்களுக்கு அன்பு இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. சுவாசத்திலும் நினைவு மற்றும் சுவாசத்திலும் சேவையும் இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு. சேவைன்றது 4 விதமான சேவை: சுய சேவை, மனதின் மூலமா சேவை, வார்த்தைகள் மூலமா முரளி சொல்றாலே அது ஒரு சேவை. எல்லாமே சேவைதான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கர்மனா சேவை, கர்ம யோகியா இருந்து பாபா நினைவுல இருந்து காரியம் செய்யறது. 4 விதமான சேவைகள் இருக்கு. நீங்க எந்த சேவை செய்தாலும் சுவாசத்திலும் நினைவு மற்றும் சேவை ரெண்டும் இணைஞ்சிருக்கணும்னு சொல்றாரு. இதைதான் சமநிலைன்ட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சமநிலை மூலம் சதா ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள். எப்ப சேவையும் நினைவும் இணைஞ்சு இருக்குதோ அப்ப உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிடைச்சிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாரு பாபா. ஆசீர்வாதங்கள், இந்த சமநிலை மூலமா ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. மற்றவர்களோட ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. மற்றும் இந்த சப்தம் தான் மனதிலிருந்து வெளிப்படும். அப்ப நம்ம மனசுல இருந்து என்ன சப்தம் வெளிவரும்னா, ஆசீர்வாதங்களால நான் வளர்ந்துகிட்டே இருக்கிறேன், நான் எல்லார்ட்ட இருந்து ஆசீர்வாதம் இப்ப அடைஞ்சிட்டு இருக்கிறேன், பிராமண பரிவாரத்துல இருந்து ஆசீர்வாதம் கிடைக்குது, சேவை செய்யறதன் மூலமா பாபா கிட்ட இருந்து எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது, எனக்கு மனசுக்கே ஒரு திருப்தியா இருக்கு, சுயமா நானே எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறேன், பாபா சேவை செய்யறதுனால எனக்கு ஆசீர்வாதம் நானே கொடுத்துக்கிறேன், பாபாவும் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, பிராமண பரிவாரம் யாரெல்லாம் அந்த 33 கோடி தேவதைகளோ அவங்களுக்கு நான் சேவை பண்ணிட்டு இருக்கிறேன், அவங்கள்ட்ட இருந்து குப்தமான ஆசீர்வாதம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்ப ஆசீர்வாதங்களால நான் வளர்ந்துகிட்டே இருக்கிறேன்ற அந்த சப்தம் உங்க மனசுல இருந்து வெளிப்படும் சொல்லி சொல்றாரு. முயற்சியிலிருந்து யுத்தத்திலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். எப்ப நினைவு மற்றும் சேவை இணைஞ்சு இருக்குதோ அப்ப வந்து முயற்சியும் உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. யுத்தம், அப்ப அந்த மாயாவோட யுத்தம் பண்றீங்க இல்லையா, அந்த யுத்தத்துல இருந்து விடுபட்டுருவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. என்ன, ஏன், எப்படி என்ற கேள்விகளில் இருந்து கூட விடுபட்டு சதா மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோட இருப்பீங்கன்னு சொல்லி சொல்றாரு. எப்ப நம்ம நினைவு மற்றும் சேவை ரெண்டும் வந்து இணைஞ்சு இருக்கும் போதுதான், சமநிலையில இருக்கும் போதுதான், ஒவ்வொரு சுவாசத்திலும் நினைவு மற்றும் சேவை
சமநிலையில இருக்கும்போது தான் எல்லாரோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். எல்லாரோட ஆசீர்வாதம் கிடைக்கும் போது தான் நம்ம மகிழ்ச்சி நிறைந்த சதா மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோட உங்களால இருக்க முடியும், இருப்பீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிறகு வெற்றி வந்து பிறப்புரிமையின் ரூபத்துல அனுபவமாகும் சொல்லி சொல்றாரு. அப்புறம் அப்புறம் என்ன, நம்ம தான் வெற்றி அடைந்த ஆத்மா, வெற்றி எனது பிறப்புரிமை அப்படின்ற ரூபத்துல உங்களுக்கு அனுபவம் ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு நம்ம சேவை மற்றும் பாபாவுடைய நினைவு ரெண்டுமே இணைந்த ரூபத்துல இருக்கும்போது, சமநிலையில இருக்கும்போது, சதா மகிழ்ச்சியா ஆசீர்வாதத்துல வளர்ந்துகிட்டே இருக்கும்போது, அப்ப நம்ம தான் வந்து வெற்றி அடைந்த ஆத்மா சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: பாபாவிடம் இருந்து பரிசு பெற வேண்டுமானால் தன்னிடமிருந்து மற்றும் துணையில் இருப்பவர்களிடமிருந்து தடையற்று இருப்பதற்கான சர்டிபிகேட் கூடவே இருக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. பாருங்களேன், அப்படியே வரதான மாதிரி தான் இருக்கு. இப்ப பாபாட்ட இருந்து கிஃப்ட் வரணும், கிஃப்ட் வாங்கணும்னா பாபா கிஃப்ட் கொடுப்பாரு எல்லாருக்குமே. அவரோட சேவையில ஹெல்ப் பண்ற எல்லா குழந்தைகளுக்கும் கடைசியா கிஃப்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சாக்காரத்திலே கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து பரிசு பெறணும்னா தன்னிடமிருந்து மற்றும் துணையில் இருப்பவர்களிடமிருந்து, நம்மகிட்ட இருந்து மற்றும் நம்ம கூடவே இருக்கிறாங்க இல்லையா, இப்ப நம்ம சம்பந்த தொடர்புல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து தடையற்று இருப்பதற்கான சர்டிபிகேட், சான்றிதழ் உங்க கூடவே இருக்கணும். அப்பதான் பாபாட்ட இருந்து பரிசு கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு 3 சர்டிபிகேட் கிடைக்கணும். கடைசியா நம்ம இந்த உடலை விட்டு போகும்போது நம்ம மனசாட்சி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கும். அடுத்து நம்மளோட பாபா நம்மளுடைய பிராமண பரிவாரம் ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். நம்ம மனசாட்சி ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். அப்புறம் பிராமண பரிவாரம் இவங்க ஓகே, இவங்க நல்லவங்க தான், இவங்க நல்லா சேவ் பண்ணாங்கன்ட்டு நம்மளை பத்தி ஒரு சர்டிபிகேட் கொடுக்கணும். 3வது பாபா சர்டிபிகேட். பாபா எப்பவுமே கொடுத்துருவாரு, ஆனா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 2 தான் சர்டிபிகேட் கிடைக்கிறது கஷ்டம். அதான் பாபா சொல்றாரு, இந்த சர்டிபிகேட் நீங்க வாங்கியிருக்கணும், அப்பதான் பாபாட்ட இருந்து பரிசு கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ட்ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.